ஸோ எல்லாருமே வந்து கர்ப்பம் வந்து எனக்கு நேச்சுரலாக தான் வேணும், எனக்கு ஐயுஐ வேண்டாம், ஐவிஎஃப் வேண்டாம், இதுதான் எல்லாரும் நினைக்கிறது. ஸோ நேச்சுரலாக நம்ம எப்படி வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? நார்மல் சைக்கிளில் ஒரு 28-30 நாளில் நமக்கு பீரியட் வரும். இதில் முட்டை ரிலீஸ் ஆகிற டைம் வந்து 14வது நாள் இல்லைன்னா 15வது நாள். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து உடலுறவு இருந்தால் நமக்கு நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமானது வந்து நம்ம சேர்ந்த உடனேயே அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷம் படுத்துட்டு இருக்கணும். சில பேர் வந்து உடனே வாஷ் பண்ணிடுவாங்க, அந்த வாஷ் பண்றதை தடுக்கணும். உடல் உறவு இருக்கிறப்ப நம்ம வந்து ஜெல்லி, கிரீம், இதெல்லாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்பெர்மை வந்து ட்ராப் பண்ணிடணும். குட் ஃபுட், நம்ம நல்ல ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நார்மல் நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இருக்கிற டயட்டை நம்ம எடுத்துக்கணும். அண்ட் மென் வந்து அவங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், காஃபி இதெல்லாம் வேண்டாம். அண்ட் நல்ல ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் எடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் 2 பேருமே டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். உடல் உறவுக்கு சரியான சமயத்தில் இருந்துச்சுன்னா தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த இன்டர்கோர்ஸே பண்ண முடியாது. சில சமயம் அவங்களால டைரெக்டாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ பாட்டம் கடியில் ஒரு பில்லோ யூஸ் பண்ணிட்டு நம்ம உடல் உறவு இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்ட் டைரெக்ஷனில் அந்த ஸ்பெர்ம் போகிறதுனால உங்களுக்கு வந்து பெட்டர் சான்சஸ் இருக்கும். அண்ட் சில பேருக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது இதை பற்றி. ஸோ டாக்டர் அட்வைஸ் வாங்குறது நல்லது.